திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதிகள் வழங்கப்பட்ட நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதி குறைக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணியில் பல கட்சிகள் இணைந்துள்ளதால் தொகுதிகளை குறைத்துக் கொண்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் விளக்கமளித்துள்ளார். பாஜகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக திமுக கூட்டணியில் அணி சேர்ந்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் கூட்டணியில் உள்ள 6 கட்சிகளுக்கு திமுக தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளது. காங்கிரஸ், மதிமுக, இந்திய கம்யூனிஸ்ட், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி, IUML, மனிதநேய மக்கள் கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 43 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் 2வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் நேர்காணலில் தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றுள்ளனர். கடந்த தேர்தலில் திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களும் பாராட்டும்படியான ஆட்சியை வழங்கியுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். நாம் ஒற்றுமையாக ஓரணியில் இருக்கும் வரை இந்த சாதனை பயணம் தொடரும் என்றும் எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் தவேக சார்பில் இன்று மாலை இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. தவேக தலைவர் விஜய் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் அழைப்பிதழ் வழங்கப்பட்ட 1000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று கட்சி தலைமை அறிவித்துள்ளது. ராணிப்பேட்டையில் மாட்டு சந்தையில் உரிய ஆவணங்கள் இல்லை என கூறி வியாபாரியிடம் தேர்தல் பறக்கும் படை 85,000 ரூபாய் ரொக்க பணத்தை பறிமுதல் செய்தது. தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதால் புதுக்கோட்டை மாட்டுச் சந்தையில் விற்பனை மந்தமடைந்தது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 3வது நாளாக சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் தங்கம் 14,570 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,16,560 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 275 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,75,000 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. சர்வதேச சந்தையில் ஒரு பேரல் கச்சா எண்ணெய் விலை 103 அமெரிக்க டாலரை கடந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதால் கச்சா எண்ணெய் விலை மேலும் அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தாம்பரம் அருகே அதிவேகமாக வந்த புல்லட் மோதியதில் படுகாயமடைந்த கல்லூரி மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். 3 நாட்களுக்கு முன்னர் நிகழ்ந்த கோர விபத்து தொடர்பான நெஞ்சை பதைபதைக்க வைக்கும் CCTV காட்சி தற்போது வெளியாகியிருக்கிறது. டெல்லியில் பாலம் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அதிகாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு துறை வீரர்கள் கட்டிடத்தில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் 7 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். 3 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. கடும் பனிப்பொழிவால் ஹிமாச்சல பிரதேசத்தில் உள்ள பிரபல சுற்றுலா தலமான சோலாங் பள்ளத்தாக்கு வண்டர்லேண்ட் போல காட்சியளிக்கிறது. திரும்பும் திசையெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போல இருப்பதால் சுற்றுலா பயணிகள் உற்சாகமடைந்துள்ளனர்.